இந்த சின்ன பட்ஜெட் திரைப்படம் பத்தி நீங்க கவலைப்படுறதே கிடையாது. இந்த நியூஸ் பேப்பர்ல சினிமா விளம்பரம் பண்றது கூட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதாவது இந்த சினிமா விளம்பரம் இருக்குல்ல, அந்த பக்கம் ஒரு பக்கம் ஃபுல்லா ஒரே ஒரு திரைப்படத்துக்கு ஒரு பக்கம் ஃபுல்லா விளம்பரம் பண்ணவே கூடாது. நீங்க அப்படி பண்ணீங்கன்னா மத்த திரைப்படங்களுக்கான விளம்பரம் அப்படின்றது பாதிக்கப்படும். அதனால இந்த ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுக்க கூடாது அப்படின்னு இந்த சினிமா விளம்பரத்துக்கு கூட நியூஸ் பேப்பர்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. எப்படி ஒரு திரைப்படத்துக்கு மட்டும் இந்த சினிமா விளம்பரத்துல ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுக்க கூடாது, எல்லா திரைப்படத்துக்கும் அந்த ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கோ, அதே மாதிரி உங்க தேட்டர் எண்ணிக்கை இருக்குல்ல, அதுலயும் அந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வாங்க. இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல ஒரே ஹீரோ படம் மட்டும் எல்லா ஸ்கிரீனும் ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஹீரோக்கு அந்த பெரிய ஹீரோ திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு பாதி ஸ்கிரீன் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற சின்ன திரைப்படங்களுக்கு அந்த பங்கு பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அந்த ரூல்ஸை கொண்டு வாங்க. சொல்ல போனா இந்த தேட்டரை வாழ வைக்கிறதே சின்ன பட்ஜெட் திரைப்படம் தான். சின்ன பட்ஜெட் திரைப்படங்களை நீங்க கம்மி ரேட்டுக்கு எடுக்கிறீங்க. அந்த சின்ன பட்ஜெட் திரைப்படம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னா அந்த திரைப்படம் நீங்க வாங்கின விலையை விட 3 மடங்கு 4 மடங்கு லாபத்தும் கொடுக்க தான் செய்யுது. ஏன் இப்ப ரீரிலீஸ் பண்றாங்க, ரீரிலீஸ் பண்ற திரைப்படங்களே தேட்டருக்காரங்க ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க தான்